வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். சேர்ந்து பாடலாமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. சேர்ந்து பாடலாமா? ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யோ. பாடலாமா? ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே. பல்லவா? அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே. பெருமலை போலவே உம்மாவி ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே. பெருமழை போலவே உம்மாவி ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல நேரத்திற்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெண்கள் ஞாயிறை கொண்டாட வந்திருக்கிற எங்களையே உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஐயா, ஆண்டவரே, பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, இந்த சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். ஐயா, இந்த நாளில் நீர் எங்களுக்கு என்ன செய்தியை கொடுக்க விரும்புகிறோரோ ஆண்டவரே, அதை கொடுத்து எங்களுடைய இருதயத்தை ஆற்றி தேற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஏற்றுக்கொள்ள வேண்டியவற்றை ஏற்றுக்கொண்டு விட வேண்டியவற்றை விட்டு இந்த சமுதாயத்தில் ஒரு சிறப்புள்ள ஒரு பெண்களாய் வாழ தேவன் ஒவ்வொரு பெண்களையும் எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அமர்ந்து கொள்வோம். இந்த பெண்கள் ஞாயிறை கொண்டாட வந்திருக்கிற அனைத்து பெண்களுக்கும், சகோதரர்களுக்கும், வாலிபர்களுக்கும், சிறுவர்களுக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேரம் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதியாதெனில் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 49வது வசனம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 49வது வசனம் வாசிக்கலாமா?
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பின்பகுதியில், எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள். நாம் நம்முடைய குடும்பத்தை நடத்தி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் சற்று நேரம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். முதலாக நம்முடைய வீட்டை எப்படி வச்சுருக்கணும்னா, ஒரு பிரசன்னத்தின் வீடாக வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு மணி நேரம் ஒரு கிறிஸ்தவ பாடலை போட்டுக்கிட்டே இருங்களேன், ரேடியோவில் அது டிவியில் போட்டே இருங்களேன், அந்த இடமானது பிரசன்னத்தினால் நிறைவதை நீங்கள் காணக்கூடும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தை நம்ம மிஸ் பண்ணுறோம் இல்லையா? நீங்கள் சமையல் பண்ணும்போது எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வச்சுக்கிடுங்க. மெல்லிய சவுண்டில் நீங்கள் வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகத்தின் லௌகீக கவலை நம்மை ஆட்கொள்ளாது. ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனை அனைத்தும் கிறிஸ்துவின் மேலாகவே இருக்கும் என்பதை நாம் அந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் அதெல்லாம் இல்லைன்னா அப்படி சின்ன எல்லா ரூம்களையும் சின்ன ஒரு ஸ்பீக்கர் மாட்டி வைங்க. அது எப்போதும் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம் லூக்கா 1 அதிகாரம் 28 வசனத்தில், தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ, உலகத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் கர்த்தருக்காக நாம் வாழும் பொழுது தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் தூக்கி நிறுத்துவாராக. இங்கே பார்க்கிற இந்த ஸ்திரீயானவள் அந்த காலத்தில் தேவன் ஒரு குழந்தையாக பிறக்கிறார் என்று அநேக ஸ்திரீகள் ஏங்கிக் கொண்டே இருந்தாங்க. ஏன் வயிற்றில் பிறக்க மாட்டாரா, ஏன் வயிற்றில் பிறக்க மாட்டாரா என்று சொல்லி. ஆனால் தேவன் அருமையான ஒரு கன்னியாஸ்திரியை தெரிந்தெடுத்தார். ஏனென்றால் அவள் ஒரு நல்ல ஒரு மாசற்ற ஒரு நல்ல ஒரு வாலிப பெண்ணாக இருந்தபடியால் தேவ தூதன் அந்த இடத்துல பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க என்று அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே அவளுடைய கற்பத்தில் நம்முடைய தேவனாகிய தேவன் உதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு தேவனுக்கு ஏற்ற ஒரு குணசாலியான ஸ்திரியாக நாம் வாழும் பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாள் எழும்பினோன்னு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் இன்றைக்கு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நான் இன்றைக்கு எதை குறித்து ஜெபிக்க சித்தமாயிருக்கிறீர். அதிகாலையில் என்ன செய்யணும், நாம் எழும்பிக் கொள்ள வேண்டும். அதிகாலை நீதிமொழி 31 அதிகாரம் சொல்லப்படுறது, அதிகாலை இருட்டோடே எழுந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. குணசாலியான ஸ்திரீ எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்களா? அதிகாலை முடிஞ்சால் 4 மணி, ஒரு 5 மணிக்கு நீங்கள் எழும்பி நீங்கள் தனித்திருந்து என்ன செய்யணும், இதை நீங்கள் ஜெபிக்கணும். கண்டிப்பாக கிறிஸ்தவ பெண்கள் எழும்ப வேண்டும். அப்படின்னா தான் நம்முடைய குடும்பத்தை இயேசுக்குள்ளாக கட்ட முடியும். நம்முடைய கணவர்மார் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன செய்யுமா, ஆசீர்வதிக்கப்படும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. நம்முடைய வீடு தேவ பிரசன்னத்தினால் நிறையும் போது அது என்ன செய்வானா, தேவன் தேவ மகிமையினால் நிரப்புவாராம். ஒரு 2 பாட்டு 3 பாட்டு பாடிக்கிட்டே இருங்களாம், தானே அந்த பிரசன்னம் இறங்குவதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், சாலமோன் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் நாளிலே ஆசாரிகள் நிற்கக்கூடாமல் பிரசன்னம் இறங்கியதாம். ஹல்லேலூயா. அப்போ கஷ்டப்பட்டு தேவன் சொன்ன அந்த ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணுற நாளில் ஆவியானவர் அங்கே இறங்கினார். ஆவியானவர் அங்கே இறங்கி நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உள்ளத்தை இயேசுக்காக திருப்பி கொண்டு இருக்கும் பொழுது அந்த பிரசன்ஸ் என்ன செய்யும், இறங்கி கொண்டே இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டாலும் வைங்களேன், படுத்தாலும் சில நேரம் தூக்கம் என்ன செய்யறது, வருவது இல்லை. அந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனோடு என்ன செய்யணும், பேசிக்கொண்டே இரவில் படுத்த பிறகும் கண்ணை மூடுவதற்கு தூக்கம் வரல அப்படின்னா தேவனோடு என்ன செய்யணும், நாம் பேச முடிந்தால் உடைய படிக்கும் பொழுது உடைய கரங்களை வானத்திற்கு நேராக நீட்டி கொண்டு கூட தேவனை என்ன செய்யலாம், நாம் நோக்கி கூப்பிடலாம். அப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிறைத்து கொண்டே இருக்கும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 97 அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 97:5, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிட்டு, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே அது என்ன செய்கிறதாம், உருகிட்டு. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் அது என்ன செய்யுதாம், உருகி போகிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் பார்க்குறோம் 38:20, பிரசன்னத்தினால் பறவைகளும் மிருகங்களும் சகல பிராணிகளும் நர ஜீவன்களும் என்ன செய்யுமா,
அதிர்ந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. தேவனாய கர்த்தர் சீனாய் மலையிலே மோசையோடு பேசின பொழுது அந்த பிரசன்னம் சீனாய் மலையில் இறங்கியது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஏதாவது மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் அந்த மலையை தொட்டுட்டா செத்து போயிடுவாங்களாம். அப்போ தேவனுடைய பிரசன்னம் அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. அப்போ நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க பிரசன்னத்தை உணர முடியும். ஹல்லேலூயா. ஒரு 20 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிங்கன்னு வைங்களேன், 30 நிமிஷம் ஆகுங்க. 30 நிமிஷத்தை ஒரு 40 நிமிஷம் ஆகுங்க. நீங்கள் ஜெப நேரத்தை கூட்டி கொள்ள ஆவியானவர் எப்போதும் உங்களோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை நாம் கண்டுகொள்ளலாம். தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனத்தில், நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு அது என்ன செய்கிறதா, போதிக்கிறது என்று பார்க்கிறோம். மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு அது என்ன செய்கிறதா, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை போதிக்கிறது. ஹல்லேலூயா. தீங்கான காரியத்தை நம்ம யோசித்துக்கிட்டே இருக்கோமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஒருத்தரை பார்த்து இவன் இப்படி செஞ்சிட்டானே, இவனை வாழ விடக்கூடாது, இவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு மனசில் நினச்சிட்டா கூட நமக்கு இருக்கிற தூதர்கள் அதை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு ரெக்கார்ட் பண்ணுவாருங்களாம். அப்போது நாம் என்ன செஞ்சிட்டோம்? பாவம் செய்துட்டோம். சிந்தனையில் கூட நாம் பாவம் இல்லாதோடி வாழ தேவனிடத்தில் பரிசுத்தத்தை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று எங்கள் தேவனாய கர்த்தர் விரும்புகிறார். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பலமா, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். 5 விரல்களும் ஒன்று போல இருப்பதில்லை. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடுகள் உண்டு, ஒரு பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாத மனிதனோ மனுஷியோ கிடையாது. ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உன்னுடைய கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது அவனுடைய கூடாரத்தில் குறைவை காண மாட்டீர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை குறைவுகள் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே அதை திருப்திப்படுத்தி கொண்டு நான் உமக்களாக சந்தோஷமாக வாழ்கிறேன் என்று சொல்லி சொல்லி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். குறைவுகள் உண்டு, பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் ஒரு பிரச்சனை இருந்தால் தான் ஆண்டவரை நம்ம தேடுவோம் இல்லையா? இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது, நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்தால் கூட கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் வாழும் பொழுது நம்முடைய இருதயத்தை தேவனுக்களாக எப்போ மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது. 2வதாக என்ன பார்க்குறோம்? முதலாவதாக பிரசன்னத்தின் வீடு. நம்முடைய வீட்டை எப்படி வச்சுருக்கணும்?
பிரசன்னமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக என்ன பார்க்குறோம்? ஜெப வீடு. ஜெபத்தின் வீடாக நம்ம வீட்டை நாம் மாற்ற வேண்டும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனம். இந்த கொர்நேலியு என்பவர் எப்பொழுதும் தேவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார். எப்பொழுதும் தேவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜெபிக்க ஜெபிக்க அநேக வெற்றிகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் நிறைய வெற்றியை எடுத்ததுனால தான் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம சும்மா வரலை, ஆண்டவரை தேடி சும்மா வரல. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை சர்ச்சுக்குள்ளே வந்து பாருங்களேன், அதற்குரிய ஆசீர்வாதம் தனியாக இருக்கும். ஹல்லேலூயா. நாசரேத்தில் ஒரு மனுஷன் உண்டு, ஒரு நாளைக்கு 7 தடவை சர்ச்சுக்குள்ளே வந்து என்ன செய்வார்? ஜெபம் பண்ணிட்டு போவார். ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 7 தடவை சைக்கிளில் தான் வருவார். அப்போ அதெல்லாம் எதை கொண்டு வருகிறது? தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது இல்லையா? காலையில் ஜெபம் வச்சோம் அப்படின்னா எழுப்பி வர்றதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு ஜெப ஆராதனை இருக்குன்னா உலகத்தில் உள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வரணும்னா என்ன செய்கிறோம்? கொஞ்சம் சோம்பேறித்தனம், குளிக்கணுமே, ட்ரெஸ் மாற்றணுமே. அப்படி இல்லை. தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு நாம் துரிதமாய் வரும் பொழுது தேவன் அதற்குரிய ஆசீர்வாதத்தை தருவாராக. ஹல்லேலூயா. ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே என்ன செய்வேன்? நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்போ நாம் எதுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது? ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் அடிக்கடி ஏன் நம்ம வாரோம்? தேவனை தேடுறோம், பிரமாணங்களை கை கொள்கிறோம். அதையெல்லாம் கை கொள்ளும் பொழுது தேவன் நம்ம எங்கே கொண்டு வருவாரா? மோட்ச வீட்டில் கொண்டு நம்மை சேர்ப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்க்கிற கேட்கிற அனைத்தும் மாயையும் மனதிற்கு ஒரு கோடீஸ்வரன் கோடிக்கு கோடி அதிபதியாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் சமாதானத்தை கொண்டு வராது. இவையெல்லாம் சமாதானத்தை ஏதாகிலும் ஒரு பிரச்சனை என்ன செய்யும்? வந்து கொண்டே. அவனுக்கு என்ன கோடீஸ்வரன் நல்லா இருக்கானே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அவனுக்கு என்ன எல்லா வசதியும் சகல வசதியும் பற்றி சௌபாக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கானேன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும், நமக்கு என்ன செய்யாது? அவனை அது இரவெல்லாம் தூங்க விடாது. அவ்வளோ மன அழுத்தத்தில் என்ன செய்வாங்க? வாழ்ந்து கொண்டு பார்க்க நல்லா இருப்பாங்க, வெள்ளையும் சொல்லையுமா, கழுத்தில் நிறைய நகை போட்டு இல்லையா, நல்லா இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள சூழ்நிலை அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் கர்த்தரோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஜெபித்து வாழும் பொழுது நமக்கு நேராக வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கி போகும். ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உனக்கு கொடுக்கறதில்லை, ஆனால் என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். ஊழியத்தின் நிமித்தம் நிறைய பிரச்சனை வரும், நிறைய பாடுகள் வரும். என்னைக்கு எந்த அம்பு எங்கே வருதுன்னு தெரியாது, எங்கே எவன் கள்ள தூக்கி போடுறான் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. நான் அடிக்கடி ஜெபிக்கிற உடனே, ஆண்டவரே இது எங்கனாலும் வையும் ஆண்டவரே, ஆனால் எங்களுக்குள்ளே என்ன தரும்? ஒரு சமாதானத்தை தரும் ஐயா. எங்களுக்குள்ள என்ன ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், ஆனால் எங்களுக்கு என்ன வேண்டும்? உடைய சமாதானம் எனக்கு வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது நமக்கு நேராய் வருகிற போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் என்ன செய்யும்? அது அகன்று போகும். காரணம் என்ன? நாம் ஜெபத்தில் போராடி போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அதுவும் பெண்கள். ஒரு ஆண் வெற்றியாக இருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் யார் தான் நிற்கிறாங்க? பெண்கள் இல்லையா? ஒரு ஆண் அரை மணி நேரம் ஜெபத்துக்கு செலவிட்டார்னா பெண்கள் கண்டிப்பாக குறைஞ்சது 1 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரமாவது என்ன செய்யணும்? எங்கள் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். லஞ்ச் அவர் முடிஞ்ச உடனே எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் தான் இல்லையா? 2 மணி ஆகும். 2 to 5 வரைக்கும் எல்லா பெண்களும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு கொஞ்சம் எப்படி இருக்கும்? ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. வந்தவுடனே என்ன செய்வீங்க? எல்லாம் டயர்டாக கொஞ்சம் நேரம் தூங்குவோமே. 2 மணிக்கு படுத்திங்கன்னா அப்புறம் எழுந்திருக்கு எத்தனை மணி ஆயிரும்? சாயங்காலம் 4 மணி 5 மணி இல்லையா? கொஞ்ச நேரம் நீங்கள் சமையல்லாம் முடிச்சுட்டு 1 மணி நேரம் என்ன செய்யணும்? ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். ஜெபத்தில் இயேசுக்காக என்ன செய்யுங்கள்? ஜெபிங்கள். இயேசு வீட்டில் ஜெபிங்கள். அநேகமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 21வது அதிகாரம் 13வது வசனத்தில், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். கல்லர் குகையாக்கினாங்க. அதனால் தேவன் என்ன செய்தார்? துக்கப்பட்டார், அவர் வேதனைப்பட்டார். கோபப்பட்ட ஒரு இடம் என்றால்
அந்த இடம் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆகவே நாம் ஜபத்தை குறைத்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மை பார்த்து என்ன செய்வாரா? துக்கப்படுவார். உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு நேராக செலுத்தி நிற்கும் பொழுதே சகலவித ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாடு ஒன்று, வெளிநாடு ஒன்று இருந்தது. அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனை இருந்தது. அது ஒரு வனாந்தரமான காடாக இருந்தது. அந்த இடத்துல வனாந்தரமான காடம், இரவெல்லாம் என்னென்னா குளிர் பனி பெய்து கொண்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு டாக்டர் அந்த இடத்துல ஒரு காட்டு பகுதியில் ஒரு மருத்துவமனை நிறுவினார். அங்கே அனாதை பிள்ளைகளை கொஞ்சம் எடுத்து வளர்த்தார். பின்பு அங்கு தாதிமார்கள், அந்த நர்சஸ் கொஞ்சம் இருந்தாங்க. இவரும் அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா அங்கே பிரசவத்திற்காக வந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே 5 வயதில் ஒரு குழந்தை இருந்துச்சு. அது 2வது பிரசவத்துக்கு அந்த அம்மா வந்தாங்க. வந்த உடனே அவர்கள் அங்கே பிரசவம் பார்க்கப்பட்டது. ஒரு குழந்தை, ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த தாயின் உயிரை காப்பாற்ற முடியல. எவ்வளவோ போராடி பார்த்தாங்க, ஆனால் முடியலை. அப்போ அந்த டாக்டர் மிகவும் பக்தியான ஒரு மனுஷன். பாருங்கள், அவருக்கு என்ன செய்யணும் தெரியல. அந்த குட்டி குழந்தை ஒரு பக்கம் தாயினுடைய பிரேதம் கிடக்கு, ஒரு பக்கம் 5 வயது மகள் அந்த பணத்தை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறாள், ஒரு பக்கம் அந்த சின்ன பிள்ளை பிறந்த குழந்தை அழுது பாலுக்காக. என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனே தன்னுடைய தாதிமாரை கூப்பிட்டார். ஏம்மா போய் என்ன செய், ஒரு அடுப்பை ஒரு விறகுகளை பொறுக்கி வைத்து ஒரு சுடுதண்ணி போட்டு ஒரு பாட்டிலில் அதை நிரப்பி கொண்டு வான்னு சொன்னார். அப்படியே அவள் அந்த பெண்மகள் நிரப்பி கொண்டு வந்தாள். வரும் வழியில் அந்த பாட்டிலை போட்டு என்ன செஞ்சிட்டா, உடைச்சிட்டா. அந்த பிள்ளைக்கு, அந்த சிறிய குழந்தைக்கு உணவூட்டுவதற்காக இருந்த அந்த ஒரு சின்ன பாட்டில் என்ன செஞ்சது, உடைந்து போய்விட்டது. என்ன செய்யணும் தெரியலை. உடனே அந்த டாக்டரும் அந்த அனாதை பிள்ளைகளும் தாதிமாரும் வட்டமாக கரங்களை கோர்த்து கொண்டு ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இந்த குழந்தைக்கு என்ன வேண்டும்? பால் வேண்டும். இந்த குழந்தைக்கு பால் வேண்டி, எங்களோட சூழ்நிலை இவ்வளவா இருக்குது, நாங்கள் கஷ்டத்தின் நிலைமையில் இருக்கோம், எந்த ஒரு ஸ்பெசிலிட்டியும் இல்லாத ஒரு மருத்துவமனையாக இருக்குது என்று ஜெபம் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு எல்லாரும் அவரவருடைய டியூட்டிக்கு போயிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்தது. ஒரு பெரிய கார் ஒன்று அங்கே இறங்கியது. அந்த காரில் யாருன்னு பார்த்தா, திடீர்னு அங்கே டிரைவர் வந்தார், அதில் இறங்கினார். ஒரு பெரிய பார்சல், அதை வைத்து விட்டு அவர் ஓட்டு போயிட்டார். இந்த டாக்டருக்கு தன் கண்ணையே நம்ப முடியல. அங்கே ஒரு கார் கூட ஒரு நாள் கூட என்ன செய்யதில்லை, வந்ததில்லை. அந்த காட்டுக்குள்ளாக ஓடி போய் பார்த்தாங்க. அந்த பார்சலை எடுத்தாங்க. அதை வேகமாய் பிரித்து பார்த்தார்கள். அதில் அந்த ஜபத்தில் ஒரு சிறுமி, 10 வயது சிறுமி ஜெபம் பண்ணா, ஆண்டவரே, இந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு பால் பாட்டில் தாரும் ஆண்டவரே, பால் பவுடர் தாரும் ஆண்டவரே, அதோடு ஒரு பொம்மையும் தாரு ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி இருந்தா. பாருங்க, இந்த பார்சலை பார்த்தோன்னே எல்லாருக்கும் கண்கள் ஆச்சரியமாயிட்டு வேகமாய் ஓடி போய் இதை பிரித்தார்கள். உடனே ஒன்றா எடுக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தேவையான துணிமணிகள் எல்லாம் இருந்தது. அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் அங்கே இருந்தது. அந்த 10 வயது சிறுமி என்ன சொன்னா, அங்கே ஒரு பொம்மை இருக்கான்னு பாருங்க டாக்டரையா, ஒரு பொம்மை இருக்கான்னு பாருங்க, ஒரு பால் பாட்டில் இருக்கான்னு பாருங்களே என்று விசுவாசத்தோடு சொன்னாள். கரெக்டாக அந்த டாக்டர் சொன்னார், ஏம்மா நீயே போய் தேடி பாரு என்று சொன்னார். அந்த பெண் பிள்ளை தேடினால் அவளுடைய கையில் ஒரு பாட்டில் இருந்தது, ஒரு பால் பவுடரும் டப்பாவும் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நேரத்தில் அந்த டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜெபம் பண்ணி அரை மணி நேரத்தில் இப்படியாக ஒரு பார்சல் வந்தது என்று அதற்கப்புறம் அவர் விசாரித்து பார்க்கும் பொழுது, ஏதோ ஒரு பெண்மணி 6 மாதத்திற்கு முன்பதாக இந்த இல்லத்திற்கு ஒரு பார்சல் அனுப்ப வேண்டும் என்று நினைத்தாங்க. ஆனால் அவர்கள் தடையாகவே இருந்தது. அந்த நேரத்தில் திடீரென்று அந்த தாயினிடம் ஆண்டவர் ஏவினபடியால் தேவன் அந்த பார்சலை கொண்டு வைத்தார். ஹல்லேலூயா. ஜபத்திற்கு வெற்றி உண்டு. ஜபத்திற்கு கண்டிப்பாய் வெற்றி உண்டு. ஆகவே ஒரு நாள் என்ன செய்யணும், அதிகமாக ஜப நேரத்தை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று தேவனாய கர்த்தர் இங்கே விரும்புகிறார். ஊக்கத்துடன் நீ ஓர் முகமாய் வாக்கு பற்றி கொண்டே நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்வி ஜப
நாள் கூட என்ன செய்யாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க. அதிகாலையில் இருட்டோட எழுந்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். இரவு நித்திரைக்கு போகும் முன்பதாக அதிக நேரம் கர்த்தருடைய பாதத்தில் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோம், பெண்கள் என்ன செய்கிறோன்னா டிவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம். நிறைய நேரத்தை சும்மாவே நம்ம செல்லை டச் பண்ணோன்னு வச்சுங்களேன், அப்படியே அரை நிமிட செய்தி, ஒரு நிமிட ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் நம்ம நினைப்போம் சரி உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்போம், 1 மணி நேரம் என்ன செஞ்சிடும், போயிடும். பிசாசு நம்முடைய நேரத்தை திருடுகிறான். பாருங்க, பெண்களாகிய நாம் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும். செல்லை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா இது தேவனுக்கு பிரியமா? செல்லு தேவைதான், செல்லு இல்லாமல் உலகத்தில் வாழவே முடியாது. செல்லு இல்லாமல் வெளியில் நம்ம என்ன செய்ய முடியல, இப்போ போக முடியல. நம்முடைய அத்தியாவசிய தேவைகளும் அப்படியா இருக்கிறது. ஆனால் இந்த செல்லில் நேரத்தை பிசாசு திருடுகிறானா என்பதை நாம் நம்மை உயித்து ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும் இல்லையா? நிறைய நம்ம பாவங்கள்லாம் செய்ய மாட்டான். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரு டிவைஸு பாவத்திற்குள்ளாக கொண்டு போடக்கூடிய ஒரே ஒரு டிவைஸ் என்னது, செல். அப்போ இப்படிப்பட்ட பாவத்திற்குள்ளாக நாம் போகாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவை கரை திரை இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் படுக்கைக்கு போகும்போது நாம் இன்றைக்கி என்ன தப்பு பண்ணோம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கி இருந்து ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை நமக்கு தெரியாமல் சில தவறுகள் நம்ம செஞ்சுருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் நாம் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானாத்தான் தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்பார். ஒருவேளை நம்ம பாவங்கள் செய்திருக்கலாம், அதை விட்டு விடாமல் நம்மளா தொடர் நாடகம் பார்க்குறீங்கன்னா அதை உங்களால் என்ன செய்ய முடியாது, விட முடியாது, கஷ்டம்தான். ஆனாலும் ஆண்டவரே எனக்கு இதில் விடுதலை தாரும் என்று சொல்லும் பொழுது தேவனாய கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைகள் இப்போ 8ஆம் வகுப்பு பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டோம் அப்படின்னா ஏன் பாடம் படிக்கலைன்னு கேட்டால் அது சொல்லும். 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்னென்ன தொடர் நாடகம் போடுறோம் அவ்வளோத்தையும் சொல்லுவாள். காரணம் என்ன, பெற்றோர் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. இவளும் கூட உட்காந்து என்ன செய்கிறா, பார்க்குறா. கிறிஸ்தவ குடும்பங்களில் நடக்கிறது தான் சொல்கிறேன். அப்போ இதையெல்லாம் பாவமான யாவற்றையும் நம்ம சுற்றி இருக்கிற இந்த பாவமான நெருக்கமான காரியத்தை விட்டு என்ன செய்யணும், விலக வேண்டும் என்று தேவனாய கர்த்தர் இங்கே விரும்புகிறார். பேதுரு என்பவர் சிறைச்சாலையில் அடைக்கப்படும் பொழுது அங்கே யோவான் தாயாகிய மரியாள் இன்னும் சில பெண்கள் அந்த வீட்டில் கூடி என்ன செய்தாங்களாம், ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண இங்கே அந்த பேதுரு அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையில் தூதன் அவனை தட்டி எழுப்பினாராம். தூதன் அவனை என்ன செய்தாராம், தட்டி எழுப்பினார். சங்கிலிகள் விழுந்ததாம். சங்கிலிகள் என்ன செஞ்சிருச்சு, விழுந்தது. பாதரட்சியை தொடுத்துக்கொள், என் பின்னே வா என்று சொல்ல உடனே கதவு தானே திறந்தது. ஹல்லேலூயா. இப்போ கட்டுகள் ஜபத்தினால் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இங்கே நிறைய பாருங்கள், வட இந்தியாவில் நிறைய ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள். நிறைய வெளியே வரல, 1-2 தான் வெளியே வருது. இதை எந்த அரசாங்கமும் வெளியே விடுவதில் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. பாவம், அந்த மனுஷனை பிடிச்சி எத்தனை ஞாயிறு ஆராதனைகளில் நடத்த விடாமல் வெளியே விரட்டி அவங்கள அடிக்கிறாங்க. ரத்தம்லாம் என்ன செய்கிறது வருது. நிறைய போதகர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த உத்தரவாதம். இன்றைக்கி நம்ம அழகாக சர்ச் கட்டி அழகாக என்ன செய்கிறோம், ஆராதனை நடத்துகிறோம். கூட கொஞ்சம் நேரம் ஆகிட்டா கூட நம்மளால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல, முணுமுணுக்கிறோம். இன்னைக்கு ஆலயமே நடத்த விடாமல் சிறைச்சாலை நிறைய போதகர் ஊழியர்கள் இருக்காங்க. அவர்களுக்காக நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் இப்படி ஜெபத்தில் என்ன செய்வோம், நாம் ஜெபிப்போம். அடுத்தபடியாக என்ன பார்க்குறோன்னா, ரட்சிப்பின் வீடாக திகழ வேண்டும். நம்முடைய வீடு எப்படி இருக்கணுமா, ரட்சிப்பின் வீடாக. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 19:9. பாருங்க போதும். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு யார் சொன்னா, இயேசு சொன்னார். யாரை பார்த்து சொன்னார், சகையை பார்த்து சொன்னார் இல்லையா. அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். ஒரு குட்டையாக இருந்தபடினால் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி தேவன் என்ன செய்தான் பார்த்தான். தேவன் சொன்னார், எப்பா நீ என்ன செய்ய, இறங்கி வா என்று சொன்னார்.
தேவனாகிய கர்த்தருடைய பார்வை அந்த மனுஷன் மேல் பட்ட உடனே அவன் ரட்சிப்படைந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கும் பரிசுத்தவான்களை பார்த்த உடனே பாவ உணர்வு நமக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும்? பாவ உணர்வு வரணும். அவன் சொன்னா, ஆண்டவரே நான் லஞ்சம் வாங்கினேன், உண்மைதான், அதை எத்தனையா திருப்பி தருவேன்? 4 நான் திருப்பி தருவேன் என்று சொன்னான். அந்த நேரத்திலிருந்து அவன் ரட்சிக்கப்பட்டார். நம்முடைய வீட்டில் ரட்சிப்பின் வீடாக நம்மையும் நம்முடைய கணவரையும் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? நாம் ரட்சிப்பதற்கு பாடுபட வச்சு இளமையிலே சொல்லிக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அதை பற்றி கொள்வார்கள். ஒருவேளை கணவன்மார் கேட்கலைனாலோ எப்படியாவது போதனையின்றி ரட்சிக்கப்படுகிற ரட்சிப்புகள் கொண்டு வருகிற அநேக பெண்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க இல்லையா? நான் இப்படியாவது ஆண்டவருக்காக நாம் ஜெபிக்க தேவன் தலையை அசைப்பார். ஹல்லேலூயா. ஜெபந்தான் நமக்கு மிகவும் முன்னோடி. நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கும் நம்ம கையில் இல்லை, கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது தேவன் அதை அதிகமாக அதை செய்கிறார். ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு டீச்சர் இருந்தாங்க ஒரு ஊரில். காலையில் எழுப்பி அங்கே 5 மணிக்கு ஆராதனை. கரெக்டாக 5 மணிக்கு என்ன செஞ்சுருவாங்க? ஆராதனைக்கு வந்துடுவாங்க. எப்போ எழுந்திருப்பீங்க? 4:30க்கு எழும்பேன். எப்போ படுப்பீங்க? 11 மணிக்கு படுப்பேன். அந்த டீச்சர் ஒர்க் போகணும், சார் போகணும், மகனும் வேலைக்கு போகணும். இத்தனையின் மத்தியிலையும் 11 மணிக்கு படுத்து 4:30க்கு என்ன செஞ்சுருவாங்க? எழும்பிடுவாங்க. கரெக்டாக 5 மணி சர்வீஸ் காலையில் என்ன செஞ்சுருவாங்க? வந்துடுவாங்க. இப்படியாக ஒவ்வொரு நாள் அவங்க செய்து கொண்டே இருப்பாங்க. 8:45 உட்காரும்போது எல்லா வேலையும் செய்யணும் இல்லையா? சர்ச்சுக்கு போகணும், காலையில் என்ன செய்யணும்? சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், கூட்டு வைக்கணும், காலையில் என்ன டிஃபன் பண்ணணும், புருஷனுக்கு கொடுக்கணும், பிள்ளைக்கு கொடுக்கணும், பாக்ஸில் அடைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். இத்தனையும் முடிச்சுட்டு உட்காருவாங்க. ஆனால் அவருடைய குடும்பத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தின் நல்ல ஒரு பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. கணவனுக்கு அரசு வேலை, மனைவிக்கு அரசு வேலை, மகனுக்கும் அரசு வேலை. அப்போது கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு என்ன செய்ய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுன்னு பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபட. மிகுந்த ஆசீர்வாதம் வேணும்னா தேவனை என்ன செய்யணும்? நம்ம அதிகாலையில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது சகலவித ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா, கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா, யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். பலமாம். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நம்ம சேவிக்கணும்? இயேசுவை மாத்திரம் என்ன செய்யணும்? நாம் சேவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பவுலும் சீலாவும் சிறையில் என்ன செய்தாங்க? அடைக்கப்பட்டார்கள். காலில் என்ன செய்தாங்க? காலில் கட்டுனாங்க. அதே நேரத்தில் தேவன் என்ன செய்தாங்களாம்? துதித்து பாடினார்கள். அவர்கள் துதிக்க 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 அவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அந்த காவலாளிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஐயரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் யாரையாவது நினச்சி அவங்களுக்காக ஜெபம் பண்ணோன்னு வச்சுங்களேன். நான் வக்தாம்பத்தில் இருந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இந்து நபர் இருந்தார். அவர் பேர் செல்வராஜ். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? அவர் இந்து மனுஷன், குடிகாரர், நல்லா குடிப்பார். குடிச்சிட்டு ராத்திரியெல்லாம் மனைவி போட்டு என்ன செய்வார்? அடிப்பார். ராத்திரி 12 மணிக்கு ஓன்னு ஒரு பெரிய அலறல் சத்தம் கேட்கும். நான் ஜன்னல் வழியை எட்டி பார்ப்பேன். குடித்து விட்டு அவங்க அந்த மனைவியினுடைய வீடு அந்த அதே தெருவில் அவங்க மனைவியுடைய தாய் வீடு இருக்குது. ஒவ்வொரு இரவும் நைட்டு குடிச்சிட்டு மனைவியை அடிக்கிறது தான் வேலை. அந்த அம்மா 12-1 மணிக்கு அழுதுக்கு தாய் வீட்டுக்கு போவாங்க. இந்த கொடுமை காட்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பெண்ணுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அவள் இழந்து போனாள். பிள்ளைகள்லாம் அவளுடைய தாய் வீட்டில் தான் படுத்துருக்கு, இங்கே ஒருத்தர் இருக்க முடியாது. அப்போ நாங்கள் தாய்மாராக கூடி ஜெபம் பண்ணோம். பாருங்கள், அவர்கிட்ட ஒரு வாட்டர் லாரி ஒன்று இருந்துச்சு. அதான் அவருக்கு வாழ்க்கைக்கு இருக்கிறது. அதான் ராத்திரி 1 மணிக்கு அந்த வாட்டர் லாரி மேலே பெரிய கல்லை போட்டு உடைப்பார். அப்படியே அந்த லாரி பிளந்து நிற்கும். இருக்கிற ஒரே பொருளாதாரத்தை கூட கல்லை போட்டு என்ன செய்தார்?
உடைச்சார். நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். திடீரென்று ஒரு நாள் அந்த மனிதன் ரத்த வாந்தி எடுத்தார். உடனே கொண்டு என்ன செய்தாங்க, ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தாங்க. ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் அவருக்கு நுரையீரலில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. உடனே 1,00,000 ரூபாய் கடன் வாங்கி அந்த மனிதனை மருத்துவம் பார்த்து வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் இப்போது நன்றாக இருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவர் என்ன செய்வதில்லை, குடிப்பது இல்லை. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை வாயில் வர்றதில்லை. அவர் செல்லை எடுத்தார்னா 1 மணி நேரம் ரோட்டில் பேசுவார். மனசு அங்கே நிற்கவே முடியாது, காது கொண்டு கேட்க முடியாது. ஆனால் இப்பொழுது அந்த மனிதன் மனம் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபம் ஒரு மனிதனை மாற்றும். அது எவராக இருந்தாலும் பரவாயில்ல. ஜெபம் ஒரு மனிதனை தேவன் ரட்சிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா கண்டிப்பாக அவர் ரட்சித்து விடுவார். இங்கே பார்க்குறோம், ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபன் சகலவித குற்றமும் செய்தான். எல்லாத்தையுமே செய்வான். திருடுவான், பாலியல் பண்ணுவான், கொள்ளையடிப்பான், வீட்டில் தகராறு பண்ணுவான். அவங்க அம்மா ஒரு அன்பான ஒரு தாயாக இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு பக்தியுள்ள அம்மா. அவங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க, அந்த மனுஷன் கேட்கவே இல்லை. ஒரு நாள் அவங்க அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இவன் சகலவித குற்றமும் செய்ததுனால போலீஸார் அவனை பிடித்து ஜெயிலுக்குள்ளே கொண்டு போட்டாங்க. அங்கே போட்ட உடனே அங்கே நிறையா சிறைச்சாலையில் ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, நம்முடைய ஊழியர்கள் சிறைச்சாலை ஊழியத்திற்கு செல்வது உண்டு. அங்கே போய் ஒரு மனுஷன் அந்த வாலிபன்ட்ட, எப்பா இந்த வேதத்தை வாசி, இயேசு உன்னை நேசிக்கிறார், இப்போமாவது உன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பு என்று சொன்னார். அவன் கோபத்தில் அந்த வேதாகமத்தை வாங்கி தூக்கி எறிந்தார். அது ஒரு மூலையில் அப்படியே கிடந்துச்சு. அந்த வாலிபன் அன்றைக்கு தூங்க ஆரம்பித்தான். அவனால் தூங்க முடியலை. திடீரென்று அவனுக்கு ஒரு சொப்பனம் ஏற்பட்டது. அந்த சொப்பனத்தில் ஒரு தூரத்தில் ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளியில் அவங்க அம்மா அப்படியே நிற்கிறாங்க, நடந்து வராங்க. இவன் தன் தாயை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிக்க வேண்டும் என்று ஓடி போகிறான். அம்மா என்று சொல்லி ஓடி போனான். ஆனால் அவன் ஓடி போகும் பொழுது அவனுக்கும் அவனுடைய தாயாருக்கும் இடையில் ஒரு பெரிய மலை இறங்கியது. அந்த மலையில் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் எழுத்துக்கள். இவன் என்னென்ன பாவங்களும் செஞ்சானோ அனைத்து பாவங்களும் அப்படியே இந்த ரவுண்டில் வந்து கொண்டே இருந்தது. ரொம்ப வேதனைப்பட்டான். ஐயோ, என் அம்மாவை பார்க்க முடியாமல் இந்த மலை மறைக்கிறதே, இது என்ன காட்சி என்று பார்த்து கொண்டே இருந்தான். அவன் செய்த ஒவ்வொரு பாவமும் அதிலே அப்படியே சுருள் வடிவத்தில் வந்து கொண்டே இருந்தது. திடீரென்று பார்த்து கொண்டே இருந்தான். வானத்திலிருந்து ஒரு சொட்டு இரத்தம் அந்த மலையில் விழுந்தது. அப்படியே அந்த பாவம் எல்லாம் மறைந்தது. அந்த மலையும் மறைந்து போனது, தரிசனமும் மறைந்து போனது. இவன் படுத்தான். எனக்கு தூக்கமே வரல. ஐயோ, அம்மா சொல்லுவாங்க, ஏசு ஏசுன்னு சொல்லுவாங்க, நான் ஒன்றுமே கேட்கலையே. தன்னுடைய அறையை சுற்றி முற்றி பார்த்தான். அவன் தூக்கி எறிந்த அந்த வேதாகம் அங்கே கிடந்தது. அதை எடுத்து அப்படியே புரட்டி பார்த்தான். ஒரு வசனம் அவன் கண் முன்பதாக வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும், சுத்திகரிக்கும் என்று பார்த்தான். அவ்வளவுதான். உடனே அவன் முழங்கால் போட்டான். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னியும் ஐயா, நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். என் தாய் இருக்கிற இடத்திற்கு நானும் போக வேண்டும். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொன்னான். அப்படியே தேவன் அவனுடைய பாவத்தை மன்னித்தார். அவன் ஒரு மனம் திரும்பிய சிறை கைதியாக மாறினான். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கிறோம், எல்லாம் எவ்வளவு பெரிய கொலை செய்தவனாய் இருந்தால் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை என்ன செய்கிறது, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் பெருகிற ஒரு கிருபை. ஒவ்வொரு நாளும் நம்ம பெருக்கி கொண்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஜெப நேரத்தை என்ன செய்யணும், பெருக்கி கொண்டே இருக்கணும். பாத்திரம் விளக்குறீங்களா, 1/2 மணி நேரம் ஆகுதா, ஸ்துதி சோத்திர பள்ளி நிறைய புக்குகள் இருக்குது. அதெல்லாம் நம்முடைய மனதிலே பதித்து கொண்டு சொல்ல சொல்ல கிருபை பெருகும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு பெருகும். இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம், வாசனையின் வீடு. நம்ம வீடு எப்படி இருக்கணுமா, வாசனையின் வீடு இல்லையா. சென்ட்டு போட்டு வைக்கிறதா, இந்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய்க்கு நல்லா அலசி விட்டு நல்ல பத்திலாம் வச்சுருப்பாங்க. நம்ம சென்ட்டு போட்டு வைக்கிறதா? இல்லை. ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்கிறார், யோவான் எழுதிய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாமா? யோவான் 12:3.
ஆ ம் ம் ஆ இங்கே பார்க்கிறோம். மரியாள் வெளியேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் கொண்டு ஊற்றினால் பாதங்களில் பூசி தன் தலையும் ஏறினால் அவருடைய பாதங்களை என்ன செய்தாலாம்? இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் இது சொல்லப்பட்டு இருந்தது. இங்கே பார்க்கிறோம், கர்த்தருக்கேற்ற ரட்சிப்பின் வாசனை திரவியமாக என்ன செய்கிறதாம்? அது மாறுகிறது. யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னா நம்ம மேலே என்ன வீசணும்? ரட்சிப்புக்கு ஏற்ற வாசனை வீச வேண்டும். ரட்சிப்புக்கு பார்த்த உடனே சில நம்ம கடைகளுக்கு போவோம், அவங்க நம்மளை தெரியாது. அவங்க சிலர் கேட்பாங்க, நீங்கள் கிறிஸ்தவங்களா? எப்படி கேட்பாங்களோ தெரில. சில நேரங்களில் நம்ம போய் நிற்போம், நீங்கள் டீச்சரான்னு கேட்பாங்க. அப்போ ரட்சிப்புக்கேற்ற வாசனை வீசுகிறபடியால் தான் அந்நியன் நம்மை பார்த்து என்ன செய்கிறான்? நீங்கள் கிறிஸ்தவர்களா என்று என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். நாங்கள் கருங்கடல் பகுதியில் இருந்தோம். அப்போ இருந்த உடனே அங்கே ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பித்தார். நாங்கள் இருக்க முன்பதாக அங்கே ஒரு ஆரம்பித்திருந்தார்கள். தாய்மாராக தான் அதை ஆரம்பிச்சிருந்தாங்க. புளியங்கலம் என்ற கிராமம். அங்கே வந்து என்ன கிடையாது அப்படின்னா, ஆலயம் கிடையாது, அங்கே கிறிஸ்தவங்களே கிடையாது. அந்த கிராமம் முழுவதுமே இந்து தான். ஒரு காலத்தில் அங்கே உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் இப்பொழுது அங்கே என்ன செய்கிறது? ஒரு பெரிய ஊழியம் நடக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு நாங்கள் சண்டே கிளாஸ் ஊழியம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிறு 5 மணிக்கு அங்கே போவோம். அங்கே வந்து அதாவது கிறிஸ்தவங்களே கிடையாது. ஒரு ஆட்டோ பிடிச்சி போவோம், 2 டீமாக அதை நடத்துவோம். அப்போது அந்த பிள்ளைகளுக்கு இயேசுனா என்னென்னு செய்யாது தெரியாது. ஆனால் அவங்க அந்த பையங்க சொல்லுவாங்க, நாங்கள் இறங்கின உடனே, ஆட்டோ விட்டு இறங்கின உடனே, டே ஏசுக்காரங்க வராங்கடா. என்ன சொல்லுவான்? டே ஏசுக்காரங்க. மேடம் இன்னைக்கு என்ன பிஸ்கட் கொண்டு வந்தீங்க, என்ன சாக்லேட் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பான். நாங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, நடத்துவதற்கு இடம்லாம் கிடையாது, ஒரு மரத்தடி இருக்கும். அந்த மரத்தடியில் 10 பிள்ளைகளை உட்கார வச்சு என்ன செய்வோம்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொல்லி ஜெபம் பண்ணி நல்லா அவங்களுக்கு வேண்டிய கொஞ்சம் உதவியெல்லாம் செய்து விட்டு நாங்கள் வாரம் கடந்து வருவது உண்டு. அப்போ அந்த பிள்ளைகள் நம்மளை பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க? இயேசுக்காரங்க வாராங்கடா. உங்களை பார்த்தவர்கள் என்ன செய்யணும்? இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று என்ன செய்யணும்? முத்திரை பதிக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? அதற்கு நாம் சாதகமாக மாற வேண்டும் என்று கர்த்தராகிய கிறிஸ்து இங்கே விரும்புகிறார். ஒரு கர்வாலி மரத்தை நம்ம வளர்த்தோம் அப்படின்னா 1000 வருடம் அது இருந்தாலும் அது என்ன செய்யாது? பயன் தராது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ரோஸ் பூ வளர்க்குறோம், ஒரு ரோஜா செடி வளர்க்குறோம் அப்படின்னா அது பூத்து ஒரு நாள் இருந்தாலும் அது தன்னுடைய வாசனையை வெளிவீசுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மூடனாய் முட்டாளாய் தேவனுக்கு பிரியமில்லாமல் 1000 வருஷம் வாழ்ந்தாலும் நமக்கு என்ன இல்லை? பிரயோஜனமே இல்லை. தேவனுக்கு பிரியமுள்ள வாசனை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வரும். அப்போ ஒரு ரோஜாப்பூ மாதிரி நம்ம வாழணும்னு நினைக்கிறோமா? கர்வாலி மரத்தை மாதிரி வாழணும்னு நினைக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து கொள்வோம். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5:2 வாசிக்கலாமா? ம் ம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது. தேவனுக்கு இருந்தது ஒரே ஒரு குமாரன், பிதாவுக்கு இருந்தது ஒரே ஒரு குமாரன். அந்த ஒரே ஒரு குமாரனை நமக்காக கொடுத்தார். நமக்காக கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாய் மேன்மை அடைய வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்பில், கிறிஸ்துவின் வாசனையில் நாம் என்ன செய்யணும்? வளர வேண்டும் என்பதற்காக பிதா தமக்கு இருந்த ஒரே ஒரு மகனை இரத்த பான பலியாக வார்க்க கொடுத்தார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. தேவன் அதை சுகந்த பலியாக என்ன செய்தாரா? முகர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. சுகந்த வாசனை பலியாய் தந்தார், ஓ வந்து ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை பலியாய் தந்தார், ஓ வந்து ஜீவன் தந்தார். என்னில் அன்பு கூர்ந்த
அவருக்கு அர்ப்பணித்தேன். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்தேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவையில் தொங்கிய இயேசு கிறிஸ்து என்னில் அன்பு கூர்ந்தார். எதற்காக அன்பு கூர்ந்தார்? நாம் விட வேண்டியவைகளை என்ன செய்யணும்? விட்டுறணும். அநேக நேரங்களில் பக்கத்தில் சண்டை, உறவுக்காரங்கிட்ட சண்டை. ஏன் சண்டை? உறவுக்காரங்கிட்ட ஏன் சண்டை? சில சொத்து விஷயங்கள். கூட பிறந்தவங்க ஒரு அரை செண்டு கூட போயிருக்கோம். அதற்காக வாழ்நாள் முழுதும் என்ன செய்ய மாட்டான்? பேச மாட்டான். பிள்ளைகளை என்ன செய்ய விட மாட்டான்? பேச விட மாட்டான். தேவனுக்காக ஆண்டவராய் கிறிஸ்து நமக்காக தன்னுடைய இரத்தம் முழுவதையும் கொடுத்தார். ஒரு சின்ன அரைச்செண்டு விடுவதில் நாம் என்ன செஞ்சிட மாட்டோம்? குறைந்து போக மாட்டோம். தேவன் நமக்கு அதற்கேற்ற பலன்களை பல மடங்கு தருவாராக. நம்முடைய சமாதான குறைச்சலை இழுத்து விடுவதற்கு நாம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் வாழ வேண்டும் என்று தேவனாய கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த. ஒரு தப்பு செய்கிறீங்கன்னு வைங்களேன், ஒருத்தனுக்கு விரோதமாக ஒருத்திக்கு விரோதமாக ஒரு தப்பு செய்கிறீங்க, உங்கள் மனசாட்சி பேசும். பேசுமா? பேசாதா? பேசும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ற விதமாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. கர்த்தருக்கு பயப்படணும், அது அவருக்கு ஒரு உகந்த வாசனை என்று இங்கே சொல்லப்படுகிறது. சங்கீதம் 115:11 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தரை என்ன செய்யும்? நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு எப்படி இருக்காரா? கேடகமாக இருக்கிறார். நம்ம அவருக்கு பயந்து வாழும் பொழுது நமக்கு வர இருந்த சோதனைகள், பிரச்சனைகள், விபத்துகள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போடுவாராக. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். என் வசனம், என் கட்டளைக்கு, அவருடைய கட்டளைக்கு என்ன செய்யணும்? பார்த்து பயப்படணும். 10 கட்டளையை அவன் கை கொண்டா தான் அவன் கிறிஸ்தவன், இல்லைன்னா அவன் கிறிஸ்தவனே இல்லை. இதற்கு தடை நிறையா வரும், இதுக்கு பிரச்சனை நிறையா வரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம் மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஜெமிமா என்கிற ஒரு 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 வாலிப பிள்ளையை குறித்து நம்ம சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம். அவள் என்ன செய்தான்னா, வேர்ல்டு கிரிக்கெட் கப்பில் ஜெயம் எடுத்தாள். அவளுக்கு அதில் நிறைய பயிற்சி எடுத்தாங்க. ஆனால் அவளுடைய கோச்சரே அவளை எடுப்பதற்கு மறுத்து விட்டார். நிறைய தடைகள். அவள் சோர்ந்து போனாள். ஆனால் அவள் இயேசுவை மாத்திரம் முன்னின்று நிறுத்தினாள். அவள் வெற்றி பெற்ற அதே மைதானத்தில் வைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று கதறினாள். ஹல்லேலூயா. அநேகர் அவளை டிவியில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அநேக பொது ஜனங்கள் முன்னால் தேவனை என்ன செய்யணும்னா ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார், உயர்த்தார் என்று இங்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். எப்பொழுது? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? எப்பொழுது? கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுப்புத்திரருக்கு கொடுத்தார். வானம் தேவனுக்கு சிங்காசனம். ஆனால் இந்த பூமியிலே நாம் சகலத்திலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்? பூமியை கொடுத்திருக்கிறார். வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு பிரியமான ஒரு வகையில் நாமும் நம்முடைய கணவரும் நம்முடைய பிள்ளைகளும் வாழ்வதற்கு நாம் ஒரு நாள் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். நாமோ இது முதல் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன வருமா? ஞானத்தை கொண்டு வரும். அதான் பார்க்குறோம். 5வதாக பார்க்கிறோம், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. மத்தேயு 7வது அதிகாரம் 27-25 சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியுள்ள மனுஷன் இயேசுவாகிய கண்மலையின் மேலே தன் வீட்டை என்ன செய்வானா? கட்டுவான் இல்லையா? புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கலும் விலையேறப்பட்டவள். அதுபோல புத்தியுள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்திரீயாக வாழ நம்முடைய குடும்பத்தை என்ன செய்யணும்?
இயேசுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். விசுவாச கண்மலையாக இயேசுவின் மேல் என்ன செய்யணுமா? அஸ்திபாரம் போட வேண்டும். ஒரு குடும்பம் இருந்துச்சு. அதில் 7 பெண் பிள்ளைகள், 2 பையங்க இருந்தாங்க. அப்போ வறுமையின் காரணமாக அந்த தகப்பனார் 2 பிள்ளைகளை இந்துக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டார். மூத்தவள் தன் கணவன் வெளியே போயிட்டான். அந்த அடுத்த ஒரு பிள்ளையை கொண்டு கொடுத்தார். ஆனால் அந்த பிள்ளை இந்து சமூகத்தில் கட்டி கொடுத்த உடனே, ஆனால் அவளுக்கு என்னன்னு தெரில, அந்த அந்த ஒரு மதம் அவளுக்கு பிடிக்கல. ஆனால் அவள் என்ன செய்யணும்? ஆனால் அவளுடைய கணவனுடைய சுற்றுப்புறம் எங்குமே எல்லாரும் இந்துக்கள். அவளால் ஒன்றுமே செய்ய முடியல. இருந்தாலும் அவளுக்குள்ளாக ஆவியானவர் செயல்பட்டார். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் ஆனது, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கணவனை இயேசுக்கு நேராக வழிநடத்த ஆரம்பித்தாள். மட்டுமல்ல, தனக்கு வாய்த்த 3 ஆண் பிள்ளைகளையும் இயேசுக்குள்ளாக கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இப்போ அனைவரும் பேப்டிசம் எடுத்து எங்கே இருக்காங்க? மதுரை சிஎஸ்சி ஆலயத்தில் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ 2 பெண்ணை கொடுத்தாரு. ஒரு பெண் கணவன் வழியே போய் முங்கி போனா, ஆனால் ஒரு பெண் கிறிஸ்துவுக்காக பிரகாசித்தாள். ஹல்லேலூயா. அப்போ தள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசுவாகிய கண்மலையில் அவள் அஸ்திபாரம் போட்டாள். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பாவத்தை செய்யக்கூடாது. அப்போ இப்படியாக இருக்கும் பொழுது இயேசுவாகிய கண்மலையின் மேல் நாம் வீட்டை கட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தானியேல் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில், அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நீர் நிறுத்திய பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம். பாருங்களேன், இவ்வளோ கடினமான சூழ்நிலை. அப்போ அவ்வளோ விசுவாசம் வைத்தாங்க இவங்கெல்லாம். ஏசப்பா மேலே அவ்வளோ விசுவாசம். கர்த்தர் விடுவிக்காமல் போனால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த சிலையை வணங்க மாட்டேன். அப்போ விசுவாசம் வாழ்க்கையில், ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். பல சூழ்நிலை வரலாம், பல வேதனைகள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம். வேதனை மத்தியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் படுத்திருக்காங்க. அவங்களால துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனை என்ன செய்யணும்? நீங்கள் ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வியாதியின் மத்தியிலும் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வறுமையின் மத்தியிலும் தேவனோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். போராட்டத்தின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனை என்ன செய்யக்கூடாது? நாம் விட்டுவிடக்கூடாது. கண்மலையாக இயேசுவின் மேல் நம்முடைய அஸ்திவாரம் போடப்பட வேண்டும். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவ பெண்களும் ஆணித்தரமாக அறிய வேண்டும் என்று தேவனாய கர்த்தர் இங்கே விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோ ஒவ்வொரு செயலம் கற்களாலே உத்தமரேசுவின் அஸ்திபார உத்தமரேசுவின் அஸ்திபார பத்திரமாக தாங்கிடுவா கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். முடியாத சூழ்நிலையிலும் தேவனாய கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்ந்து செழிக்க வேண்டும் என்று இயேசுவானவர் விரும்புகிறார். வடகொரிய மாநிலத்தில் ஒருவர் இறந்துட்டாங்க அப்படின்னா 10 நாள் சிரிக்கக்கூடாது. 10 நாள் என்ன செய்யக்கூடாது? சிரிக்கக்கூடாதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வாலிபன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? மலை மேல் ஏறிக்கொண்டு தன்னுடைய வீணை எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தான். இது அந்த கிராம தலைவருக்கு தெரிந்து விட்டது. உடனே அவனை பிடித்து வாருங்கள் என்று சொன்னார். அந்த மனிதனை பிடித்து வந்தார்கள். கீழே இறக்குனாங்க. தரையில் வச்சாங்க, அவனை உட்கார வச்சாங்க. தரையில் ஒரு பலகையை வச்சு அந்த பலகையில் அந்த நாக்கை இழுத்து அடித்தார்கள். அப்படியே ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்குது. இப்போ அந்த தலைவன் சொன்னான், இப்போ பாடுறா அப்படின்னா. ரத்தம் சொட்ட சொட்ட வடியும் நிலையிலும் அவன் தேவனை துதித்து ஆராதித்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ கடினமான சூழ்நிலை. அப்போ போராட்டம் வாழ்க்கையில் உண்டு, பிரச்சனை உண்டு. ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய விசுவாசம்
யார் மேல் வைத்திருக்கிறோம், எப்படி இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குது, நம்முடைய ஆசை உலகத்தில் எதில் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், கிறிஸ்துவ ஆகிய கண்மலையில் நாம் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். குடும்ப பெண்களாகிய நாம் நம்முடைய வீட்டை எப்படி வைத்திருக்கிறோம்? ஒரு பிரசன்னத்தின் வீடாய் மாற்றுவேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வீட்டை நான் ஜெபத்தின் வீட்டாய் மாற்றுவேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ரட்சிப்புகளாக நடத்துவேன் என்று தீர்மானம் செய்யுங்கள். என்னுடைய குடும்பத்தை ஒரு வாசனையின் வீடாய் மாற்றுவேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒரு கண்மணியின் மேல் கட்டப்பட்ட வீடாய் நான் மாற்றுவேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். ஒருவேளை வசனத்தை கேட்டு கேட்டு விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே, உமக்குள்ளாக நாங்கள் வெற்றி சிறந்த ஸ்திரீகளாய் வாழ ஆண்டவர் ஒவ்வொரு நாள் எங்களை நீர் பக்குவப்படுத்துமையா என்று கேட்போம். ஒருவேளை விட முடியாத பாவங்கள் இருக்குமே, ஆனால் இந்த நேரத்தில் நம்ம கேட்போம். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும் என்று சொல்வோம். நாமே பாவிகளாக இருந்தால் பாவிகளும் பரதேசிகளும் எங்கே நிற்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து அப்பா இன்னும் உமக்குள்ளாக நான் வாழ்வேன், இன்னும் என்னுடைய நேரத்தை உமக்குள்ளாக நான் கொடுப்பேன். போராட்டமான சூழலில் உமையே நான் ஆண்டவரே நான் சேவிப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். ஒருவேளை நீங்கள் பிறரிடம் பகை வைத்திருந்தீர்களே, ஆனால் அதை எதற்காக பகை வைத்திருக்கிறோம் என்று உங்களுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, ஒருவேளை நீங்கள் யாரிடமாவது சண்டை போட்டிருந்தால் ஆண்டவரே நான் இவர்களிடத்தில் சமாதானமாவேன் என்று சொல்லுங்கள். அப்படியா இருந்தால்தான் நம் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய பாடத்தையும் நான் இன்று முழுதல் கற்றுக்கொள்வேன் என்று தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்பாராக. பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பத்தை மேலிடுவதாக. ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொரு பெண்களை நேர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சகோதரர்களை நேர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு என்று சொல்கிறீரப்பா. உத்தமத்தை நாங்கள் எப்பொழுதும் விட்டு விடாதபடிக்கு, இந்த உலகத்துக்காக எதையும் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே உமக்காக ஒவ்வொரு நாளும் எழுந்து ஜொலிக்க பிரகாசிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிறிஸ்துவின் கரம் இந்த ஜனங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஆராதனை முடிந்தவுடன் பெண்களுக்கு சங்கத்தின் சார்பாக